உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கன்யா பூஜையை ஒட்டி சிறுமிகளின் பாதங்களை கழுவி அர்ச்சனை செய்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, வணக்கம். இந்த கன்யா பூஜையின் சிறப்பம்சங்கள் என்னென்ன, முதல்வர் மேற்கொண்ட அர்ச்சனையின் காரணம் என்ன, தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த கன்யா பூஜை என்பது துர்கையின் வடிவமாக பார்க்கப்படுவது 2 முதல் 10 வயதிலான பெண் குழந்தைகள், குறிப்பாக பெண் குழந்தைகள், இவர்களை துர்கையின் வடிவமாக எண்ணி அவர்கள் பாதங்களை கழுவி பூஜை செய்வது வழக்கம். அதுவும் குறிப்பா இந்த தசரா நாட்கள்ல 9ஆம் நாள் அன்று இந்த கன்யா பூஜை என்பது கோவில்களில், அதாவது வட மாநிலங்களில் கோவில்களில் பிரத்யேகமாக நடைபெறும். வீட்லயும் இந்த கன்யா பூஜை எல்லாம் நடைபெறும். அந்த பூஜையை தான் தற்போது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கோரக்நாத் கோவில்ல செய்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகளின் பாதங்களை கழுவி அவர்களை ஆசீர்வதித்து வழிபட்டு துர்கையின் வடிவமாக எண்ணி அவர்களை வணங்கினார். பின்னர் அவர்களுக்கு அன்னதானம் செய்து அந்த கோவிலில் வழிபட்டார் அப்படின்றதுதான் இங்க சிறப்பம்சம். பொதுவாக இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வட மாநிலங்களில் பிரசித்தி பெற்றது. நாம் இங்கு பார்க்கும்போது இந்த பூஜை என்பது இன்றைய தினம் சரஸ்வதி பூஜையை எப்படி கொண்டாடுகிறோமோ அதே போல அங்கு கன்யா பூஜை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று. ஒவ்வொரு வீட்டிலும் பெண் குழந்தைகளை, அதுவும் குறிப்பா 10 வயதுக்கு உள்ள இருக்கிற குழந்தைகளை பாதம் கழுவி அன்றைய தினம் அவர்கள் ஒரு துர்கையின் வடிவமாகவே வணங்கப்படுவார்கள். இது வட மாநிலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். வீட்டில் மட்டும் இல்லைங்க, அங்க கோயிலில் கூட இந்த விசேஷங்களும் நடைபெறும். இந்த வழிபாட்டை தான் இன்று உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் செய்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாரதிராஜா.